நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. சிறைச்சாலை ஊழியங்கள் யாவும் சிறப்பாக நடந்து கொண்டு வருகின்றன. நமது மிஷினரிகள் வாரத்திற்கு 3 நாட்கள் சிறைகளுக்குள்ளே சென்று தங்களுடைய பணியை சிறப்பாக ஆற்றி வருகிறார்கள். நான் ஒரு தடவை மதுரை ஜெயிலுக்கு போயிருக்கும் பொழுது ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து வருமாறு சொன்னான். பொதுவாக நாங்கள் அவருடைய முகவரிகளை வாங்கி கொண்டு சிறையில் உள்ளவர்களுடைய குடும்பங்களை பார்ப்பது வழக்கம். அதே போல் நான் ஒரு தடவை அவருடைய முகவரிகளை எடுத்துக்கொண்டு ஆங்காங்கே கிராமங்களில் இருக்கிற அவருடைய பிள்ளைகளை பார்த்து வருவோம். அப்படி வரும்போது கடுங்காவல் தண்டனை பெற்றிருப்பவர்கள் பல ஆண்டுகளாக தங்களுடைய பிள்ளைகளை பார்க்காமலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது அவர்களுக்கு ஒரு தனி இடமாக இருக்கும். அவர்கள் உள்ளே இருப்பவர்களை கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்களுக்கு தனிமைச் சிறை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறவன் தன் பிள்ளைகளை பல ஆண்டுகளாக பார்க்க முடியாது. ஆகவே நான் பிள்ளைகளை கொண்டு வந்து காட்டுங்கள் என்று சூப்பரிண்டென்ட் சொன்னபடி அவனுடைய முகவரியை வாங்கி கொண்டு நான் சென்றேன். எங்களுடைய மிஷினரிகளோடு கூட ஒரு வேன் எடுத்து நேராக அந்த ஊருக்கு சென்று அதாவது ரிமோட் ஏரியா, அவனுடைய மனைவி கூட வர முடியாது. அந்த அளவுக்கு மனைவியும் 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வேனில் வந்தோம். உள்ளே வந்த உடனே நான் சூப்பரிண்ட சொன்னேன், அழைச்சிட்டு வந்தாச்சு அவன் பிள்ளையை பார்க்குறதுக்காக. அவன் ஏற்கனவே தயாராக இருந்தான். சிறையில் கொடுக்கக்கூடிய அந்த நிலக்கடலை பருப்பு அவிச்சு கொடுப்பாங்க. அந்த பருப்பை கொஞ்சத்தை எடுத்துகிட்டு வந்து தன் பிள்ளைகளுக்கு ஊட்டுவதற்காக உள்ளே சிறையிலே ஒரு அறையை கொடுத்திருந்தார்கள். அந்த அறையில் அந்த பிள்ளைகளை கொண்டு வைத்த உடனே அவன் அந்த பிள்ளைகளுக்கு அதை ஊட்டினான். ஊட்டினது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு 2 பேரையும் அப்படியே மாற்றி 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 முத்தம் கொடுத்தான். அதைவிட ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டியை நக்கும் பாருங்க, அந்த அளவுக்கு அவன் அந்த பிள்ளைகளை நக்கி முகர்ந்து அந்த காட்சியினால் காண முடியவில்லை. தன் மனைவியை கூட நிமிர்ந்து பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு பிள்ளை பாசம். நாம் ஏன் இந்த குழந்தைகளுக்கு நோட்டுகள், புத்தகங்கள், பேனாக்கள், ஜாமெட்ரி பாக்ஸ் இதெல்லாம் கொடுக்குறோம்னா, இது நம்முடைய ஊழியத்தினுடைய ஒரு பகுதி. பரிசுத்த பவுல் சொல்கிறார், எப்படியாவது ஒரு சிலராவது ரட்சிக்கப்படும்படி நீ எல்லாருக்கும் எல்லாமாக வேண்டும் என்பதுதான் பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியரில் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, அதனால்தான் இந்த பிள்ளைகளுக்காக, அவருடைய குழந்தைகளுக்காக எந்த ஒரு மாவோயிஸ்ட் எடுத்துக்கிடுங்க, எந்த ஒரு தீவிரவாதி எடுத்துக்கிடுங்க, எந்த ஒரு நக்சலைட் எடுத்துக்கிடுங்க, அவன் மிகப்பெரிய கொலைகாரனாக இருப்பான். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அவன் தன்னால் இறங்கி வந்து அந்த பிள்ளைகளை கட்டி அணைத்து முத்தமிட்டு, இது ஒரு பாசம். சாதாரண நாய்க்கு கூட இருக்கும், தன் குட்டிகளை விடாது. சாதாரண ஒரு பூனை கூட, நானே வளர்த்தனா கூட அந்த பூனையுடைய குட்டியை டக்குன்னு எடுக்க முடியாது, அது சீறி பாயும். அந்த குட்டிகள் மீது மிருகங்களுக்கு பாசம் இருக்கிறதை போல ஒரு கொலை குற்றவாளி என்று நாம் எண்ணினோனால் கூட அவனுக்கு இருக்கிற அந்த பாச உணர்வு இருக்கிறதுல்லவா, அதை வைத்து கொண்டு ஆத்தும ஆதாயம் செய்கிறோம். அவன் பிள்ளைகளை கொண்டு காட்டி விட்டு அதுக்கு பிறகு, ஐயா என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஐயா, நான் இதுதானப்பா கூட்டு வந்திருக்கேன், நீ அதை பற்றி ஏன் கவலைப்படுகிற? அப்படின்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அங்கே பணியாள் வந்துடுவான். அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரி என்ன முடிஞ்சு போச்சா, அனுப்புங்க, சரின்னு வெளியே கூட்டு வந்துடுவோம். இது சாதாரணமாக நடைபெற்று கொண்டு வருகிற ஒரு காரியம். இது எல்லா சிறைச்சாலைகளிலுமே கடுங்காவல் தண்டனை, தனிமைச் சிறையில் இருப்பவர்களுக்கு தங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் காட்டுவோம். ஏன் இதை செய்கிறோம் என்று சொன்னால், எப்படியாவது ஒரு சிலராவது ரட்சிக்கப்பட வேண்டுமே என்ற ஒரே காரணத்துக்காகத்தான். அன்பானவர்களே, மே, ஜூன், ஜூலை மாதங்களில் அவர்கள் பிள்ளைகளை பள்ளிகளிலே கொண்டு சேர்க்கிறோம். அவர்களுக்கு தேவையான நோட்டு, புத்தகங்கள், பேனா, பென்சில், ரப்பர் அல்லது ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுக்குறோம். அது நீங்கள் அனுப்புகிற காணிக்கையின் மூலமாக. ஏன் அதை செய்கிறோம் என்றால், ஒரே ஒரு காரணம், ஆத்தும ஆதாய பணி என்று. அதன் மூலமாக அநேக கொடூரமான குற்றவாளிகள் மனம் திரும்புகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் விடுதலையான பிறகு அங்கே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதில் அவன்
முழுக்க முழுக்க ஒரு பாஸ்டராக மாறுகிறார். அன்பானவர்களே, அப்படியானால் இந்த குழந்தைகள் மத்தியில் நாங்கள் செய்கிற ஊழியம் இந்த என்னுடைய சிறை ஊழியத்திலேயே மிக முக்கியமான ஊழியம். அந்த ஊழியத்துக்காக நீங்கள் தாங்கி வருகிறீர்கள். நீங்கள் அனுப்புகிற காணிக்கைகளுக்காக நாங்கள் மிக்க நன்றியோடு நான் இதை கூறுகிறேன். அதே போல் இன்னும் அநேக பிள்ளைகள், கிட்டத்தட்ட 950 பிள்ளைகள், ஒரு பிள்ளைக்கு 350 ரூபா ஆகிறது. 950 பிள்ளைகளை நாங்கள் மிகவும் கஷ்டத்தோடு பராமரித்து வருகிறோம். முழுக்க முழுக்க சிறை கைதிகளுடைய பிள்ளைகள் தான். இது தமிழ்நாட்டில் இருக்கிற 10 சிறைகளுக்கு மட்டுமல்ல, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, அந்தமான் வரை. நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், சிறை அருட்பணியிலே மிக முக்கியமான பணி இதுதான். அதன் மூலமாக இந்த மாதங்கள் அதற்கேற்ற மாதங்களாக இருக்கின்றன என்பதால் இதை நான் சொன்னேன். சாதாரணமாக அவருடைய பிள்ளைகள் எப்படியாவது ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தன்னை மாதிரி என்னுடைய பிள்ளைகள் ஆகிவிடக்கூடாதியா, என் பிள்ளைகளாவது படித்து ஒரு வேலைக்கு வரணுயா என்று விரும்புகிறார்கள். காரணம், அவன் தண்டிக்கப்பட்டவன். ஏதோ அவனுடைய சூழ்நிலை அவனை மாற்றிற்று. இந்த நாட்டிலே சூழ்நிலைகள் மாற்றுகிறது. வேலையில்லா திண்டாட்டம். அவன் வெளியே போகும்போது அவன் எப்படியாவது இந்த சினிமாவில் பார்க்குறான், மற்ற இந்த டிவியை பார்க்குறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் நம்மளை மாறக்கூடாதுன்னு நினைக்கிறான். போக்கிரிங்கிற ஒரு சினிமாவே வருது. அதாவது அவன் கதாநாயகனே போக்கிரியாக நடிக்கிறான் என்று சொல்லும் பொழுது, நானும் நீங்களோ பார்க்கும்போது நம்மையே அதை ஒரு விதமான பார்வை நாம் அதை பார்க்குறோம். அவன் கதாநாயகனாக இருக்கிறனால நாமும் ஏன் கதாநாயகர் ஆகக்கூடாது என்று எண்ணுகிற மக்கள் அந்த வியாதி மாறுகிறார்கள். ஒருவருக்கொருவர் குத்திக் கொள்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், சின்ன சின்ன காரியங்களுக்காக. பிறகு அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். ஆனால் நாம் என்ன பார்க்குறோம்னா, அவன் மகா கொடூரமான குற்றவாளி இல்லை. என்னுடைய 32 ஆண்டுகால சிறைப்பணியில் நான் பார்த்தது என்னவென்றால், அவர்கள் கொடூரமானவர்கள் அல்ல, அவர்களும் மனிதர்கள் தான். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இந்த நாட்டிலே சமுதாயம் அவர்களை கெடுத்திருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன். இந்த சமுதாயத்திலே நாமெல்லாம் சிந்திக்கிறோம், இது செய்யக்கூடாது என்று நினைக்கிறோம். ஆனால் அவனுடைய கோபம் அளவுக்கு மீறி போனதுனால அவன் எதையோ செய்துவிட்டு உள்ளே வந்து விடுகிறான். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காகத்தான் நாம் இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறோம். அந்த நல்ல போராட்டத்தை போராடுகிறோம், ஓட்டத்தை முடிப்போம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்று நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக லூக்கா 15ஆம் அதிகாரம், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக. இது எவ்வளோ ஆச்சரியமான வசனம் பாருங்கள். ஒரு தகப்பனுக்கு 2 மகன். அந்த 2 மகனில் இளையவன் அவன் தகப்பனிடத்தில் என் ஆஸ்தியை பிரித்து கொடுன்னு கேட்குறான். நான் சந்தோஷமாக வாழ வேண்டும், நான் போக வேண்டும், நான் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் அப்படின்றான். வேதனையோடு தகப்பன் அவனுடைய பங்கை பிரித்து கொடுத்த பிறகு அவன் மறுபடியும் வந்தான், வெளியூருக்கு வந்தான். அங்கே அவன் வேசிகளிடத்தில் அவன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் வேலை இல்லை, ஒரு இடத்துல வேலை பார்க்க போகிறான். அந்த வேலை பன்றி மேய்க்கிற வேலை. அந்த தவிட்டை அந்த பன்றி திங்காத நேரம் இவன் தவிட்டை திங்குற அளவுக்கு இவன் பசியாகிட்டான். அப்பொழுதுதான் தன்னுடைய தகப்பனாரை பார்க்குறான். என் தகப்பனாரிடத்தில் எவ்வளவு வேலைக்காரர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நான் இப்படி இருக்கிறேனே என்று மனஸ்தாபப்படுகிறான், வேதனைப்படுகிறான். என் தகப்பனிடத்தில் போய், ஐயா நான் உனக்கு விரோதமாக, பரலோகத்துக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக நான் நடந்து கொண்டேனே, நீ மன்னியுங்கள் என்று சொல்வதற்காக ஓடி வர்றான். இதை தகப்பன் எதிர்பார்த்து மேலே உட்கார்ந்திருந்து அப்படியே பார்த்துட்டு, ஐயோ என் மகன் வந்து விட்டானே என்று ஓடி வந்து அவனை அணைத்து கொள்கிறான். துன்மார்க்கமான ஜீவியன் தான் ஜீவித்தான், பன்றி தின்கிற தவிட்ட தின்னவன. அவன் ஓடி வந்து அவனை அவனுக்கு கைக்கு மோதிரம், பாதரட்சைகள், விருந்து கொடுத்து கீதவாத்தினியம், நடனக்கழிப்பு. அன்பானவர்களே, தன் மகன் திரும்பி வந்து விட்டான், மரித்தான். இளைய மகன் வாசலில் நிற்கிறான். இது என்னப்பான்னு கேட்குறான். ஐயா உன் தம்பி வந்திருக்காரு. என் தம்பியா? நான் ஆஸ்திகளை அழித்து போட்டவன்லா, அவன் துன்மார்க்கமான ஜீவியத்தில் போயிட்டான், வேசி எழுத்தில் பணத்தை கொடுத்தவன், அவனா வந்திருக்கிறான். தகப்பனார் ஓடி வந்தார். வந்த மகனே வாப்பா வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு. இல்லை, நான்
உமக்கு ஊழியம் செய்தேனே இத்தனை வருஷமா, உம்முடைய கட்டளைகளை என்றைக்காவது மீறி இருக்கிறேனா அப்படின்னு அவன் கேட்குறான். உங்களுடைய இளைய மகன் வந்தான், பணத்தை எல்லாம் செலவழிச்சிட்டு வந்திருக்கான். அவனுக்கு போய் மோதிரமா, அவனுக்கு பாதரட்சணமா, அவனுக்கு கொளுத்த கண்டை அடித்திருக்கிறீர் ஐயா. எனக்கு என்றைக்காவது என் சினையோருடைய சந்தோஷமாக இருக்க ஒரு ஆட்டுக்குட்டியாவது நீர் கொடுத்ததுண்டா? ஆஸ்தியை அழித்து போட்டவனுக்கு இது விருந்தா அப்படின்னு அலறான். அவன் தகப்பன் சொல்கிறான், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். அதுதான் நம்ம. இப்போ நீங்களும் நானும் எப்போதும் ஆண்டவரோடு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரு? அழிந்து போனவன், ஒன்றுமில்லாமல் போனவன், ஐயோ தூர இடத்துல இருக்கிறவனை, சிறைக்குள் இருக்கிறானே, அவன் என்னுடைய மகன் தானே, அவன் திரும்பி வர வேண்டுமே, அவனுக்காக நீ ஏதாவது முயற்சி எடுத்தாயா? என் மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். நம்ம பார்த்து சொல்கிறார், ஆமாண்டவரே நான் வசதியாக இருக்கிறேன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் நன்றாக வசதியாக இருக்கிறோம். அப்படியானால் நீ இந்த சிறியரில் ஒருவனாவது கெட்டு போவது பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. மத்தேயு 18ஆம் அதிகாரம். பரலோகத்திற்கிற ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்றால், இப்படி ஒன்றுமில்லாமல் போய் அலைந்து திரிந்து ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கிறவனை என்னிடத்தில் அழைத்து வா என்கிறார். அதுதான் இந்த சிறையை விற்பனை செய்கிறோம். அதன் மூலமாகத்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அதன் மூலமாக இவர்களுக்கு என்ன வேண்டும் என்று அறிந்து தெரிந்து நீங்கள் கொடுக்கிறீர்கள். காணாமல் போனான், மரித்தான், இப்பொழுது உயிரோடு இருக்கிறான். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். ஊழியத்துக்காக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து கர்த்தர் நமது ஊழியத்தை தாங்கத்தக்கதாக நம்மால் என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு. அவன் மரித்தான், சிறையில் இருக்கிறவன் மரித்தான், இப்பொழுது அவன் உயிரோடு இருக்கிறான் என்று மட்டுமே பார்ப்போம். அவர்களுக்காக ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, கெட்டுப்போனவர்களை அழைக்கிற எங்கள் ஆண்டவர், இந்த சமுதாயத்திலே கெட்டுப்போய் ஒன்றுமில்லாமல் ஆண்டவரே நொறுக்கப்பட்டவர்களாக நறுங்குண்டவர்களாக இருக்கிற மக்கள் மத்தியிலே செய்கிற இந்த ஊழியத்துக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் அதை விரும்புகிறீரப்பா. இவனோ மரித்தான், திரும்பவும் வந்திருக்கிறான், நீ என்னோடு இருக்கிறாய் என்று சொல்கிறீர் சுவாமி. நாங்கள் உம்மோடு இருக்கிறோம். ஆனாலும் கெட்டுப்போனவர்களை அழைத்து வந்து உம்மிடத்திலே கொண்டு வரத்தக்கதாக நடைபெறுகிற இந்த ஊழியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சிறை அருட்பணி ஊழியத்தை ஆசீர்வதியும். இதன் மூலமாக அநேக ஆடுகளும் எடுத்து வரத்தக்கதாக கர்த்தர் கிருபையாய் இறங்கி நீர் ஆசீர்வதித்துள்ள சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் நினைத்தபடி நமது மிஷனரிகள் இந்திய மத்திய சிறைச்சாலைகளிலும் அவர்கள் குடும்பங்களிலும் நம்முடைய ஆண்டவரின் நாமத்தை கூறி மகிமைப்படுத்தி முழுமையான ஆத்தும ஆதாயம் செய்து வருகிறார்கள். அரசு வழங்கிய ஆணையின்படி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, ஆந்திரா, மகாராஷ்டிரா, அந்தமான், திகார் போன்ற பல்வேறு சிறைகளிலும் வெளியில் அவர்கள் குடும்பங்களிலும் ஆத்தும ஆதாயம் செய்து வருவது நீங்கள் அறிந்ததே. நமது ஊழியத்தின் உச்சக்கட்டம் என்பது இரட்சிக்கப்பட்ட சிறை நண்பர்களின் திக்கற்ற ஏழைகளாக நிற்கும் அவர்களின் வயது வந்த பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பதாகும். அதன்படி இம்மாதம் தொடங்கி நமது ஊழியத்தின் முக்கிய வேலை கடந்த ஆண்டுகளைப் போல திருமணங்களை நடத்தி வைப்பதுதான். ஆம், கடந்த 45 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 2500 திருமணங்களுக்கு மேலாக அணைக்கும் கரங்கள் மூலமாக நடத்தி வைத்துள்ளோம். திருமணங்களை நீதிபதிகள், துணைவேந்தர்கள், ஆட்சியாளர்கள், பேராயர்கள், சிறை உயர் அதிகாரிகள் மற்றும் அந்தந்த ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் ஆங்காங்கே அவரவர் கிராமங்களில் திருமண மண்டபங்கள் வாடகைக்கு எடுத்து மணமக்களுக்கு ரோஜா மாலைகள், வேதாகமங்கள், துணிமணிகள், போக்குவரத்து செலவுகள், சீர்வரிசைகளாக ஒரு அண்டாவில் பண்ட பாத்திரங்கள், இன்னொரு அண்டாவில் அரிசி, பருப்பு, மளிகை சாமான்கள், தலையணை, ஜமக்காலம் இவைகளை கொடுத்து சிக்கனமான ஒரு திருமணம் நடத்த ரூபாய் 40,000 செலவாகிறது. இவர்கள் மூலம் இந்தியா முழுவதையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர முடியும் என்று நான் நம்புகிறேன். ஜெபியுங்கள். திருமணமாகாத நமது பிள்ளைகளின் திருமணத்திற்கு பொருத்தனை செய்து காத்திருக்கும் பெற்றோர் ஜெபத்துடன் நமது பிள்ளைகளுடைய திருமணங்கள் சிறப்பாக நடைபெறவும், அதன் மூலமாக நமது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும் இந்த ஏழை திக்கற்ற பெண்களுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலம் கர்த்தர் உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றித் தருவார். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக.
மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதைச் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மத்தேயு 25:40 என்ற நம் ஆண்டவரின் வார்த்தைக்கிணங்க ஜெபியுங்கள், தாங்குங்கள். உங்கள் காணிக்கையை அனுப்ப ஜிபே மற்றும் போன்பே மூலமாக 9443303456